உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய், எதுக்கு இப்படி பிச்சை எடுக்கிற மாதிரி பாட்டு பாடி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? ட்ரெயின்ல பாடினா காசாவது கிடைக்கும். முருகா, சாமி முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இல்ல, நீங்க சொன்னதுக்கு வேற மாதிரி பதில் வந்திருக்கோம். முருகன் இருக்கிறதுனால தப்பிச்சிய, போயிருங்க. ஆஹா, பார்த்தல ராமு அந்த கூட்டத்தோட சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கான். ராமுக்கு சாமி கும்பிட தெரியும்னு நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். சீதா கிட்ட சிக்காம எஸ்கேப் ஆயிடணும். அண்ணே, நான் கிளம்பட்டுமா? ஆஃபீஸ்க்கு தானே? ஆமா, ஆஃபீஸ் தான். சரி. இவ்வளவு சீக்கிரமா எதுக்கு கிளம்புறீங்க? செய்வின பில்லி சூனியம். சரிங்க, சாப்பிட்டு போங்க. செல்வி, டிஃபன் ரெடியா? ஒரு 5 நிமிஷத்துல ஆயிடுமா? 5 நிமிஷமா? சாப்பிட்டு போயிடுங்க. டைவர்ஸ் ஆயிடும், பரவாயில்லையா? என்ன சொன்னீங்க? டைவர்ஸா? அப்படியா சொன்ன? அப்படிதான் காதுல விழுந்துச்சு. அது அவனை டைவர்ட் பண்ணாதீங்க, சுபாஷ் போகட்டும்னு சொன்னேன். அப்படியா? இல்ல, எனக்கு காதுல டைவர்ஸ்னு தான் விழுந்துச்சு. அர்ச்சனா, அண்ணா ஏதோ தெரியாம வாய் தவறி சொல்லியிருப்பாரு. அதுக்காக டைவர்ஸ் பண்ணிடுவியா? சொல்லு, டைவர்ஸ் பண்ணிடுவியா? ஏய், ஏங்க, என்னாச்சுங்க? எனக்கு தானே தெரியும் எவ்வளவு கஷ்டம்னு. என்ன கஷ்டம் சுபாஷ்? என்ன கஷ்டம்னா, டைவர்ஸ் பண்றதுனா மனசுக்கு கஷ்டமா இருக்காதா? அதத்தான் சொன்னான். அப்படி ஒன்னும் சொன்ன மாதிரி இல்லையே. அவ திரும்ப அப்படிதான் கேக்குறா, அதனாலதான் சொன்னேன். மகா, சூனிய வச்சது உண்மைதான். முதல்ல இவர் ஆபீஸ்க்கு அனுப்பிடலாம், அதான் நல்லது. அதத்தான் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். டேய், நீ கிளம்புடா. அண்ணே, நீங்க சொன்னா சரியா தானே இருக்கும். நான் கிளம்புறேன். Something is wrong. அவங்க எல்லாரும் சேர்ந்து எதுக்கு வராங்க? அவங்க எதுக்கோ வராங்க, நீ கிளம்பு. எதுக்கு வராங்க? அது உங்களுக்கு எதுக்கு? நீங்க ஏன் டென்ஷன்? பத்திரிகை அடிக்க போகணும். ரெடி ஆயிட்டு வரீங்களா? ஏய், அதான் நைட்டே அவர் சொன்னார்ல, திரும்ப ஏன் இப்படி பண்ற? தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நீங்க வரணும். சொன்னா புரியாதா? திரும்ப ஏன் டார்ச்சர் பண்றீங்க? சுபாஷ் மாமா, அர்ச்சனா ஆண்டிய கோவப்படாம பேச சொல்லுங்க. அப்படியா? அப்படிதான். அர்ச்சனா, எதுக்கு கோவப்படுற? அர்ச்சனாக்கா, சீதா என்ன சொன்னாலும் கேக்குறாரு. இதெல்லாம் பார்த்தா நீங்க சொல்றது உண்மை மாதிரி தான் தெரியுது. நான் சொன்னல, நீதான் நம்பல. ஏங்க, நீங்க இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? போங்க. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. கல்யாணம் தான் முக்கியம்னா நான் எப்போவோ இந்த முடிவு எடுத்திருப்பேன். அதான் எங்களுக்கே தெரியுமே. அண்ணனுங்க, மகா, அர்ச்சனா, பசங்க எல்லாரும் சேர்ந்து வந்து சந்தோஷமா செய்ய வேண்டிய இந்த விஷயத்த இப்படி பண்றோம்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மீரா, அவங்களுக்கு மனசாட்சியே இல்ல. அப்படிப்பட்டவங்களுக்காக நீ கண்கலங்கிறது கொஞ்சம் கூட அர்த்தமே இல்ல. அதெல்லாம் புரியுது, ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது. ஏன் அவங்களுக்கு என் மேல இவ்ளோ கோவம்? மகா, அர்ச்சனாவை விடுங்க.
அண்ணன் நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? கவலைப்படாதீங்க, உங்க அண்ணங்க ஸ்தானத்துல ஒருத்தர் வருவாரு. அவரை வச்சுதான் இந்த பத்திரிக்கை அடிக்க போறோம். நீங்க கவலைப்படாம இருங்க. என்ன ராம் சொல்ற? யாரு வருவா? எப்படி வருவா? எப்படின்னா எப்படியோ வருவாங்க, ஆனா கண்டிப்பா வருவாங்க. ஆமா, வந்துதான் ஆகணும். இது சீதாவோட கட்டளை. கரெக்டா சொன்னீங்க. இது நான் போட்ட கட்டளை. சொப்னாக்கா போனை போடுங்க. பேபி, நான் உன்னை நினைச்சிட்டே இருந்தேன், நீ கால் பண்ணிட்ட. வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். అవును பேபி, బావా, నేను ఇంట్లో లేను. ஒரு ముఖ్యమైన இடத்துல இருக்கேன். முக்கியமான இடமா? எங்க பேபி? బావా, నా ఫ్రెండ్ సీత ఇంట్లో ఒక మ్యారేజ్ ఉంది. అవును బావా, అవును. నేను ఇంట్రడ్యూస్ చేశాను కదా, సీతారాం వాళ్ళు. கல்யாணம் பண்ணி வைக்க அவங்க ஃபேமிலில எவரும் நல்லவங்க இல்ல பாவா. அவங்க அண்ணனுங்க 2 பேரும் காலி பசங்க బావా. பேபி, நீ எதுக்கு அடுத்தவங்க ஃபேமிலில எல்லாம் இன்வால்வ் ஆற? బావా అలా చెప్పొద్దు బావా. సీత నా బెస్ట్ ఫ్రెండ్. அதுக்கு என்ன இப்போ? లేదు బావా, మీరాకి మీరు అన్న స్థానంలో ఉండి ఇన్విటేషన్ కొట్టాలి. నేను ప్రామిస్ చేసేసాను. என்ன ப்ராமிஸ் பண்ணிட்டியா? ఎస్ బావా, ప్రామిస్ చేసేసాను. அவர்கிட்ட நான் பேசட்டுமா? நீங்களே பேசுங்க బావా. రాము ఇప్పుడు మాట్లాడతాడు, చాలా మంచివాడు. ராம், பாஸ் பேசுங்க பேசுங்க. ஹலோ, ஹலோ, நான் ராம் பேசுறேன். சொல்லு ராம். உங்களுக்கு 10 மினிட்ஸ் டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க இங்க இருக்கணும். நீங்க வரல, உங்க பேபியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம். ஐயோ, வேணாம் 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 வேணாம். ராம், ராம் என்ன மிரட்டுறியா? ஆமா, மிரட்டுறேன் தான். நல்லா கேட்டுக்கோங்க, 10 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம். என் மொபைல்ல இருந்து லொகேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க வரணும், இல்ல நான் வீட்டுக்கு போய் அர்ச்சனா சித்தி கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் அசிங்கமாயிடும். ராம் ராம் ராம். ஆமா, அதான் சரி. தேங்க்ஸ். మీరేం దిగులు పడద్దు. బావా వచ్చేసాడు, கூட்டிட்டு வந்துடுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.